மாநகர சபைக்கு சரியான ஒரு நிதி மூலம் இருக்குது, நாங்கள் அதை நிர்வகிக்கிறோம் என்றால் காசு வழங்குவது மட்டும் ஊழல் அல்ல. நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் அல்லது அது தெரிந்தும் தெரியாமல் இருந்தால் அல்லது லஞ்சம் வழங்கினால் இது தொடர்பாக அனைத்து விடயங்களும் குமார திசநாயக்க நிதியே வேணாம். உள்ளாட்சி தேர்தல் வெறுமனே ஊருக்கான தேர்தல் என்றும் அதிலே ஒரு அரசியல் தேவையில்லை என்கின்ற கோணத்திலும் பல தரப்பினர் அந்த கருத்தியல்களை விதைக்க முற்படுகிறார். இருப்பு என்பது பாரிய கேள்விக்குறியாக வரும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரப்போகின்ற ஆபத்தை நாங்கள் முன்கூட்டியே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய பேரவையினுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவையின் சார்பாக களமிறங்கி இருக்கின்ற யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளராகிய நானும் யாழ் மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளரான வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்களும் எங்களுடைய மாநகர சபையினுடைய வேட்பாளரான ரத்தினம் சதீஷ் அவர்களும் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உத்தியோகபூர்வமாக யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் தொடர்பாகவும் யாழ் மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளர் தொடர்பாகவும் ஒரு யாழ் மாநகர சபையினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் வைத்து சொல்லியிருந்த நிலையிலும் கூட பல முதன்மையான ஊடகங்கள் அதனை இன்று வரை இருட்டடிப்பு செய்து வருகின்ற நிலையிலே யாழ் ஊடக அமையம் தானாக முன்வந்து எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயம். உண்மையிலேயே இத்தகைய நடுநிலையான கோணத்திலே அவர்கள் செயற்படுகின்றது என்பது உண்மையிலேயே ஊடகத்துறைக்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தவிர நாங்கள் யாழ் மாநகர சபையிலே ஆட்சி அமைக்க போகின்ற ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே, ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கின்ற தென்னிலங்கை சக்திகளினுடைய ஊடுருவல் கணிசமாக தமிழ் தேசத்திலே உருவாகி இருக்கின்ற நிலையிலே அதனை முறியடிக்க வேண்டும் என்ற கோணத்திலே தமிழ் தேசம் ஒரு திரட்சியாக வர இருக்கின்ற சூழலிலே இவ்வாறான இருட்டடிப்புகள் என்பது உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசமாக நாங்கள் திரள்வதற்கு ஒரு பொருத்தமான ஒரு வழிமுறையாக இருக்கப் போவதில்லை. ஆகவே இந்த இடத்திலே ஏன் இந்த இருட்டடிப்பு நடைபெறுகிறது என்கின்ற கேள்வியும் எங்கள் மத்தியிலே எழுகின்றது. ஒரு நேர்மையாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே பயணித்து கொண்டிருக்கின்ற, சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக பயணித்து கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்ற சூழலிலே அதனை ஏன் அந்த பலவீனப்படுத்துவதற்காக சில தரப்புகள் முயல்கின்றன என்ற கேள்வியும் மக்களிடத்திலே அந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுதலையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். ஆகவே மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நீங்கள் தமிழ் தேசிய பேரவையாக களமிறங்கி இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை போன்ற நேர்மையான இளம் தலைமைத்துவம் கொண்ட தரப்புகளை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம். நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பட்சத்திலே எங்களுடைய உள்ளூராட்சி சபை எல்லைகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடோடு நின்று
பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற சந்தேகம் எவருக்குமே ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கடந்த காலங்களை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது எங்களுடைய அமைப்பினுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே விட்டு கொடுக்காத தன்மையில் பயணிக்கின்ற விடயங்களும் மக்கள் நன்கு அவதானித்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் மக்களை நம்பி 50,000 மாவீரர்களுடைய தியாகங்கள் எங்களை தொடர்ந்தும் வழிநடத்துகின்ற இந்த சூழல்தான் இன்றைய இந்த இருட்டடிப்புக்கு மத்தியிலும் ஊடக அமையம் என்கின்ற அமைப்பினால் எங்களுடைய விடயங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்ற விடயமும் ஒரு இயற்கை நீதியின் அடிப்படையில் நடைபெற்றிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல் வெறுமனே ஊருக்கான தேர்தல் என்றும் அதிலே ஒரு அரசியல் தேவையில்லை என்கின்ற கோணத்திலும் பல தரப்பினர் அந்த கருத்தியல்களை விதைக்க முற்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உள்ளூராட்சி தேர்தல் என்பது உதாரணத்துக்கு மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் அந்த மாநகர சபையினுடைய நிதி மூலங்களை மட்டுமே வைத்துக்கொண்டே நிர்வகிக்கக்கூடிய கட்டமைப்புகள் தான் அது ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படுகிறது. மத்திய அரசினுடைய நிதி கிடைக்காத போதும் கூட உள்ளூராட்சி கட்டமைப்புகளினுடைய நிதி கட்டமைப்புகளை வைத்து அந்த நிர்வாகத்தை எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு முன்னின்று செயற்படுவதற்குரிய கட்டமைப்பாக உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும் எங்களுடைய அபிவிருத்தி அபிலாஷைகளையும் நிறைவு செய்கின்ற விதமாக எங்களுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இருக்கின்ற தரப்புகளுக்கு வாக்களிக்க போகின்றோமா, அல்லது அந்நிய சக்தி ஒன்றை கொண்டு நாங்கள் எங்களுடைய நடு வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு நாங்கள் பின்னர் அதை இழந்த நிலையிலே கவலைப்பட போகின்றோமா என்கின்ற விடயம் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அமைந்திருக்கின்றது என்ற விடயத்தை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். உதாரணத்திற்கு சொல்லப்போனால் இன்று தையிட்டி விகாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தரப்புகளிடம் இருந்த பொழுதே அது அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு விகாரையாக இருக்கின்ற பொழுது கணிசமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே தென்னிலங்கை தரப்பும் இணைந்து, அதாவது அப்பொழுது ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த ஆட்சி தரப்பாக இருந்த தலைவர் அங்கஜன் ராமநாதன் தலைவராக இருந்த பொழுதும் கூட அதற்கு கட்டுமானத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த சட்டவிரோத செயற்பாடுகள் இவ்வாறு பாரதூரமாக அமைந்து தமிழர் தேசத்தை அபகரிக்கின்ற விதமாக நடக்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகளையும் கைவிட்டு நாங்கள் போவோமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னிறுத்தப்பட்டு இந்த தமிழர் தேசம் சிங்களமயமாக்கப்பட்டு நிச்சயமாக தமிழினத்தினுடைய இருப்பு என்பது பாரிய கேள்விக்குறியாக வரும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் அந்த எச்சரிக்கை, அதாவது வரப்போகின்ற ஆபத்தை நாங்கள் முன்கூட்டியே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே இந்த நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய அரசியலிலே நேர்மையாக பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை நீங்கள் பலப்படுத்தி இந்த தமிழ் தேசத்தினுடைய இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாநகர சபையினுடைய திட்டங்கள், எங்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் நாங்கள் செய்ய போகின்ற திட்டங்கள் தொடர்பாக எங்களுடைய திட்ட முன்மொழிவுகள் மிக விரைவாக மக்களுக்கு நாங்கள் அந்த விடயங்களை மிக தெளிவாக இலகுவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் அந்த திட்டங்களை மிக விரைவில் நாங்கள் அதனை வெளியிடுவோம். உண்மையிலே ஒரு உள்ளூராட்சி சபைக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான அபிவிருத்தி நிதிகளும் பெறுவதில்லை. தனிய சம்பள மீளளிப்பு என்ற அடிப்படையில் மட்டும்தான்
50% நிதி அனைத்து உள்ளூராட்சி சபைக்கும் இருக்கின்றன. மாநகர சபைக்கும் 50% நிதி சம்பள மீளளிப்பு, அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுகின்ற அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் என்ற அடிப்படையில் தான் நிதி வருகின்றன. மற்றும்படி அந்த உள்ளூராட்சி சபையின் அபிவிருத்திக்கான நிதி என்பது மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு வருகின்றன, அல்லது மாகாண திரைசேரியினூடாக மாகாண செயலாளரினூடாக திட்டங்கள் ஒருங்கமைக்கப்பட்டுத்தான் இங்கே வழங்கப்படுகின்றன. இதுதான் நடைமுறை. எங்களுடைய கோரிக்கையின் பேரில் அவர்கள் எந்த விதமான நிதியையும் வழங்கவில்லை. அவ்வாறான ஒரு நடைமுறையும் இல்லை. இது அனுரகுமார திசாநாயக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஏனென்றால் ஒரு உள்ளூராட்சி சபையினடு மத்திய அரசாங்கம் சம்பள மீளளிப்பு கூட வழங்காமல் விடலாம். இது அதிக சட்டத்தில், நிதி சட்டத்தில் இருக்கின்றன. அந்த உள்ளூராட்சி சபைக்கான நிதி மூலங்களை உருவாக்கி அபிவிருத்தி செய்ய வேண்டிய அடிப்படை தேவை நியமிக்கப்படுகின்ற இந்த மாநகர சபையினுடைய சபைக்கு இருக்கின்றது. ஆகவே இதை நிச்சயமாக நாங்கள் இதுக்கு எதிராக கருத்து கூறுவது எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இது என்னுடைய அடிப்படை உரிமை, மாநகர சபையினுடைய அடிப்படை உரிமை. அவர் தேர்தலுக்காக சலுகையை நான் சம்பளத்தை அதிகரிப்பேன் என்றார். அவ்வாறு நான் இதுக்கு அபிவிருத்திக்கு நீங்க எங்க ஜேவிபி வருதோ இது சலுகை, இது ஊழல். ஊழல் என்றால் காசு வழங்குவது மட்டும் ஊழல் அல்ல. நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்தால், அல்லது அது தெரிந்தும் தெரியாமல் இருந்தால், அல்லது லஞ்சம் வழங்கினால், இது தொடர்பாக அனைத்து விடயங்களும் ஊழல். ஜனாதிபதி ஊழல் நிறைந்தவர் என்பதற்கான அடிப்படை கருத்தை இது எல்லாம் வருகின்றது. ஜனாதிபதி ஊழல் நிறைந்தவர் என்பதற்கான அடிப்படை கருத்தை இது எல்லாம் வருகின்றது. இப்போ அண்ணன் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய பிரதி முதல்வர் வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள் நிதி ரீதியாக ஒரு பொருத்தமான பதிலை வழங்கியிருந்தார். ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு பதிலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்போ அனுரகுமார திசாநாயக்க அவரும் இந்த கருத்தே ஒரு ஊழலுக்கு சமனான ஒரு கருத்து. உதாரணத்துக்கு பார்த்தீங்களென்றால், தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இன்றைக்கும் 2வது கடிதத்தை தேர்தல் கண்காணிப்பு சார்ந்த அமைப்பொன்று வழங்கி இருக்குது. அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்து தொடர்பாக முதலாவது அவர் தெரிவித்த கருத்து என்பது, உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டால் மட்டும்தான் நிதி வழங்குவதுன்றது. உண்மையில் இது ஒரு தேர்தல் லஞ்சத்துக்கு ஒப்பான ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு, பாரதூரமான ஒரு குற்றம். ஆகவே அதே ஒரு பாரதூரமான குற்றம் என்ற அடிப்படையிலே தேர்தல் திணைக்களத்துக்கு அந்த விடயம் அறிவிக்கப்பட்ட நிலையிலே இன்று ஒரு தகவல் அவரே ஜனாதிபதியே அடித்து சத்தியம் செய்வதாக தான் எந்த ஒரு இடத்திலும் அந்த கருத்து சொல்ல இல்லை என்று அவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு நியூஸ் லாவிக்கொண்டிருக்கு. அப்போ இவர்கள் எவ்வளவு ஒரு மோசமான பொய்யர்கள் என்ற விடயம் மக்களுக்கு இப்போ விளங்கி கொண்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர்கள் நிதி மூலங்களை வழங்காது போனாலும் கூட எங்களுடைய தமிழர்தாயக பிரதேசத்தில் ஆக குறைஞ்சது ஆக்கிரமிப்புகள் நடக்காமல் இருக்கும். இப்போ இங்கே நிதி என்ற ஒன்று அவையில் தரப்போயினும் சரி, எங்களுக்கு மாநகர சபைக்கு சரியான ஒரு நிதி மூலம் இருக்குது, நாங்கள் அதை நிர்வகிக்கலாம். நாங்கள் மேலதிகமாக எப்படி நிதி மூலங்களை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக எங்களுடைய அமைப்புக்கு நாங்கள் மாநகர சபை ஆட்சி அமைத்தால் ஒரு பார்வை இருக்குது. நாங்கள் மத்திய அரசு வேணுமென்று சொன்னால் நீங்கள் உங்களோட ஊழியர், நீங்கள் நியமித்த ஊழியருக்கு நீங்கள் காசு கொடுக்கத்தானே வேணும் சம்பளம், அவை நீங்கள் அதை கொடுத்து கொண்டுருங்க. மிச்ச விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த விடயங்களை மட்டும் நிதி நடவடிக்கையை மட்டும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய தமிழர்தாயத்தை அபகரிக்கிற செயற்பாட்டுக்கு இவியல் ஒரு அடித்தளம் போடுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே அந்த தேவையும் இல்லை, தமிழர் தேசத்துக்கு இல்லை. இப்போ பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்றால் அனுரகுமார திசாநாயக்க ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு ஆக கூடினது எவ்வளோ ஒதுக்கலாம், அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒதுக்கலாம். ஆனால் எங்களுடைய தமிழர் தேசம் பல முன்னுதாரணங்களை கண்டிருக்கு. 2009க்கு முன்னர் நிழல் அரசு உருவாக்கில் முப்படைகளையும் வச்சு ஒரு கட்டமைச்சு ஒரு நிழல் அரசை நடத்தியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு அரசாங்கம் கொடுக்கல நிதி. அது முழுக்க எங்களுடைய தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வழங்கின ஆதரவில் தான் எங்களுடைய அந்த தமிழ் தேசமே அப்போ அந்த நேரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்தது. ஆகவே அதில் இருந்து 100 பிரித்து ஒரு பங்கிலும் குறைவு புலம்பெயர் மக்கள் தந்தாலே எங்களுடைய தேசத்தை எங்களுடைய இருப்பு சார்ந்து அதுக்கு மட்டும்தான் புலம்பெயர் மக்கள் தெரிவினோம். இந்த அரசாங்கத்தை நம்பி கொடுக்குறதுக்கு புலம்பெயர் மக்கள் தயாரில்லை. ஆகவே நாங்கள் ஒரு நேர்மையான தலைமத்துவமாக தமிழ் தேசத்தை பாதுகாக்கிற ஒரு இருப்பை பாதுகாக்கிற ஒரு தலைமத்துவமாக நாங்கள் இருக்கிற இடத்துல அது வந்தால் அந்த உறுதிப்பாடு எங்களுக்கு இப்போவே கிடைச்சிருக்குது. ஆகவே
அனுரகுமார திசநாயக்க நிதியே வேணாம் எங்களுக்கு. நாங்களே சொல்கிறோமே வேணாமண்டு, நாங்களே சொல்கிறோம் வேணாம், சரிதானே? ஆகவே மக்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிற விடயம், இந்த யாழ் மாநகர சபையை நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் கையளியுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த யாழ் மாநகர சபையை நீங்கள் வேறு எவருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கள். இதை நாங்கள் உத்தரவாதப்படுத்துகிறோம். ஆகவே தயவு செய்து இந்த ஆழமான அரசியலை புரிஞ்சு கொண்டு மக்கள் எங்களை பலப்படுத்த வேணும். அடுத்தது பிமல் ரத்நாயக்க அமைச்சர் சொன்ன கருத்து தொடர்பாக நீங்கள் கேட்ட இடத்துல அவருக்கு நாங்கள் சொல்கிறோம் மாறி ஜனாதிபதி தொடர்பாக விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால், தமிழர் தேசத்தில் தமிழ் இன அழிப்பு செய்த சூத்திரதாரிகளான நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை, வாக்கு கேட்கறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை. அப்போ நீங்கள் இங்கே நின்று நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கை சுரண்டுறதுக்கு ஒரு இன அழிப்பாளிகள் நிற்கிற இடத்துல எங்கட தமிழர் தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களால் இன ஒடுக்குமுறையாலையும் இன அழிப்பாலையும் பாதிக்கப்பட்ட நாங்கள் உங்களுடைய உண்மை முகத்தை காட்டுறதை நீங்கள் எப்படி நீங்கள் விமர்சனமாக பார்க்குறீங்கள்? ஆகவே இது கூட ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் முறைகேடு. அப்போ இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான அடிப்படை நிர்வாகமே தெரியாது. ஆகவே அவையில் இப்போ எல்போட் அரசாங்கத்தையும் நடத்த தெரியாத எல்போட் அரசாங்கம். ஆகவே இது தொடர்பாக மக்கள் சரியான புரிந்துணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். விதமான ஆபத்து இருக்குது. இப்போ நாங்கள் பிரதானமாக கருதுகின்ற விஷயம் ஒரு இன அழிப்பாளிகளை எங்கள்கிட்ட ஊடுருவுற விடயத்தை நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டிருந்ததால் என்பிபி வந்ததாகத்தான் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல எங்களுடைய பிரதானமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக தவிர்க்க வேண்டிய ஒரு எங்களுடைய இனத்துக்கு ஒரு துரோகம் செய்து கிட்டக்கூட அவர்களை எடுக்க முடியாத தரப்பை முதல் கட்டமாக நாங்கள் நிராகரிச்சே ஆக வேணும். இதுதான் எங்களுடைய பிரதானமான முதல் கோரிக்கை. ஆனால் தமிழ் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும் என்னென்றால், இப்போ தென்னிலங்கை தரப்பை நாங்கள் நேரடியாகவே இனங்காண்றோம் பிள்ளையான ஒரு தரப்பு. ஆனால் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டிருக்கிற தரப்புகளே சிலது என்ன செய்யணும் என்று சொன்னால் பிறகு தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதியை தமிழ் மக்களுக்கு கொடுத்து போட்டு தென்னிலங்கை தரப்போட இணைஞ்சு செயற்படுற ஒரு தன்மையும் நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆக குறைஞ்சது ஒரு தமிழ் தரப்புக்கு கிடைக்கிற வாக்குகள் மூலமாக நாங்கள் எங்களுடைய நியாயப்பாட்டுக்களை சொல்லலாம். ஆனால் அதுவும் பாதிப்பு தான். அதாவது தென்னிலங்கை கட்சிக்கு நாங்கள் வழங்குகிற பாதிப்பு உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் தமிழ் தேசிய தரப்பில் இல்லாத தரப்புகள் போட்டி போடுறதுக்கு அதை ஆதரிக்கிறதும் நாங்கள் அதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுது, அவ்வளவும் தான். ஆனால் விளைவு என்ன நடக்க போகுதுன்றால் ஒன்று தான். இப்போ உதாரணத்துக்கு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வர போகுதுன்னு தென்னிலங்கை அரசாங்கம் சொல்லுது. ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் எங்களுடைய ஒரு தமிழ் கட்சியினுடைய ஒரு தலைமையும் சொல்லுதுன்னு சொன்னால் விளைவு என்ன வரப்போகுதென்றால் ஒரு விளைவு தான். ஆனால் காலங்கள் கொஞ்சம் இழுத்தடிக்கப்படுது. இதில் இருக்கிற ஒரே ஒரு நன்மை மட்டும்தான் இருக்குது. என்னென்னு சொன்னால், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 24% வாக்கு மட்டும்தான் என்பிபி பெற்றிருந்தது. 76% வாக்கு ஏனைய கட்சிகளுக்கு தான் போயிருந்தது. ஆனால் 24% வாக்குகளை வச்சு 3 ஆசனங்கள் அல்லது கணிசமான ஆசனங்கள் கிடைச்சதை வச்சு அவையே சொல்லினோம் என்னென்னா, தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியதாகத்தான் சர்வதேச மட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். இப்போ 24% வாக்கை வச்சுக்கொண்டு ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். ஆனால் அந்த ஆபத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தணும் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் முறியடித்து தமிழ் தேசமாக மக்கள் இருக்கணும் என்ற விஷயத்தை காட்ட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்குது. ஆனால் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எப்படி என்று சொன்னால் அதை நாங்கள் மக்கள் ஆழமாக விளங்கி கொண்டு செய்ய வேணும். என்பிபிக்கு வாக்களிக்கிறதும் ஒன்றுதான். ஆனால் விளைவு உடனடியாக நிராகரிக்கப்படும். தென்னிலங்கை அரசோடு நிற்கிற தரப்புக்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற பேரில் வாக்களிக்கிறதும் ஒன்று தான். ஆனால் விளைவு கொஞ்சம் தாமதப்படுத்தப்படும். ஆகவே இந்த இடத்துல ஆழமாக மக்கள் புரிந்து கொண்டு முதலாவதாக நீங்கள் ஒரு இனவாத இன அழிப்பு கட்சியான என்பிபியை முதல் கட்டமாக நிராகரியுங்கோ. அதே நேரம் நீங்கள் வாக்களிக்க போகின்ற பொழுது தயவு செய்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு
ஒற்றையாட்சிக்குள்ளேயே வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை முடக்குகின்ற தரப்புகளையும் வந்து நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இலங்கையில் வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது, சரிதானே? அப்போ இப்போ உள்ள பிரச்சனை என்பது நாங்கள் வந்து ஒரு தேசமாக சிந்திக்க வேணுமென்றது தானே வந்து எங்களோட குறிக்கோளாக இருக்கும். நாங்கள் இந்த ஒற்றையாட்சி கட்டமை நிராகரிக்கிறோம் தானே. ஒற்றையாட்சி கட்டமை நிராகரிக்கிற இடத்துல நாங்கள் எங்களுடைய சுயாட்சி தத்துவத்தை வந்து நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஆக குறைஞ்ச செயற்பாட்டை நாங்கள் செய்தே ஆக வேணும், சரிதானே? ஆகவே இந்த நிதி மூலங்களை வந்து இலங்கையினுடைய சட்ட திட்டங்கள் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த சட்ட திட்டத்தையும் அனுசரித்து அந்த சட்ட திட்டத்தில் உள்ள சில விடயங்களையும் கண்காணித்து வந்து எடுக்கக்கூடிய ஒரு பொறிமுறை வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம், சரிதானே? நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சட்டம் வந்து ஒரு முறைகேட்டை வந்து செய்யக்கூடாதுன்றது தான் சட்டத்தால் அவையில் வந்து ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் நாங்கள் ஒரு திட்டத்தை காட்டி அந்த திட்டத்தில் வந்து இப்படி செயற்திட்டங்கள் நாங்கள் செய்ய போகிறோம், இந்த செயற்திட்டத்துக்கு வந்து நிதியை வந்து தாங்கன்னு சொல்லி நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லி நாங்கள் அந்த திட்டத்தை மிக நேர்மையாக செய்கிற இடத்துல என்ன அடிப்படையில் வந்து அவையில் வந்து ஒரு நடவடிக்கையை வந்து எடுக்க போயினோம்? இல்லை, நாங்கள் என்ன ஆக குறைஞ்சது நாங்கள் இந்த விடயங்கள் இருக்குது தானே, இந்த விடயங்களை வந்து நாங்கள் எடுக்கிற இடத்துல நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்கிற இடத்துல ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு தடை போடுதுன்னு சொன்னால் அந்த இனவாத முகத்தையும் வந்து நாங்கள் காட்டுவோம், சரிதான்? இனவாத முகத்தை காட்டுவோம். இப்போ மாகாண சபையில் நடந்த மிக பிரதானமான தவறு என்ன, கடந்த எங்களுக்கு மாகாண சபை ஆட்சி முறையில் வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை தானே, அதால் தான் எங்களை செய்ய முடியாமல் போனது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் கடந்த மாகாண சபையில் வந்து செய்த தவறு என்னென்றால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு அதை அனுமதிக்குதில்லை, ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற விடயத்தை வந்து நாங்கள் தெரியப்படுத்த இல்லை. அப்போ தெரியப்படுத்தி இருந்தால் சாதாரண மக்களுக்கும் விளங்கி இருக்கும் என்னென்னு சொன்னால் மாகாண சபைக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமே இல்லையாண்டு. அப்போ நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செய்வோம், அது என்ன தர வந்தாலும் செய்வோம். ஆனால் ஆக குறைஞ்சது இந்த ஸ்ரீலங்கா அரசு தமிழத்தை அடிப்படையான விஷயத்துக்கு கூட எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை வந்து போடுதுன்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஆக குறைஞ்சது மக்களுக்கு அம்பலப்படுத்தலாம்.